அமெரிக்க தூதுவர் ஜேல் சங்க எச்சரிக்கும் சரத் வீரசேகர. கொழும்பிலிருந்து சைக்கிளில் ரீச்சாவை வந்தடைந்த குழு. மஹிந்தவின் கட்சி அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க தூதர். மீண்டும் விசாரிக்கப்படவுள்ள நாமலின் சட்டக்கல்லூரி பரீட்சை. எமது வாய்களை மூட வர வேண்டாம், நாடாளுமன்றத்தில் பொங்கி எழுந்த சஜித். தையிட்டி விகாரை தொடர்பில் போலியான செய்தி, கஜேந்திரகுமார் எம்பிக்கு பிணை. மனுஷ தாக்கல் செய்த மனு குறித்து நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. யாழில் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பு. ஆப்கானிஸ்தானில் திடீர் நிலநடுக்கம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜேலி சாங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் போராட்ட காலப்பகுதியிலும் அவர் முறையற்ற வகையில் செயல்பட்டதாகவும் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் இங்கு மேலும் தெரிவித்ததாவது, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜேலி சாங் இலங்கையின் இறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் செயல்பட்டுள்ளார். நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார். அத்துடன் வியன்னா ஒப்பந்தத்தையும் மீறியுள்ளார். எமது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது அமெரிக்க தூதுவர் முறையற்ற வகையில் செயல்பட்டார். பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டார். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார். ஆகவே இவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம். பாலினம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக அமெரிக்காவில் USAID நிறுவனம் பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் கலாச்சாரத்தை சீரழிப்பதாகவே இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நிதி பெற்றுக்கொண்டவர்களின் விவரங்களை பகிரங்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்று யாழில் உள்ள வைத்தியசாலைக்காக நிதி சேகரிப்பதற்கு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சைக்கிளில் வந்தடைந்துள்ளனர். இந்த சைக்கிளோட்ட பயணத்தில் 60 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி ஆரம்பமான குறித்த பயணம் இன்று காலை கிளிநொச்சி யக்கச்சியில் உள்ள ரீச்சாவை வந்தடைந்துள்ளது. ரீச்சாவை வந்தடைந்த இவர்கள் நாளை காலை இங்கிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணம் புத்தூரை சென்றடைய உள்ளனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான 450 கிலோமீட்டர் தூரத்தை 4 நாட்கள் சைக்கிளில் பயணித்து நாளை நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூரில் அமைந்துள்ள பரிலுகா மெதடிஸ்த வைத்தியசாலைக்கு நிதி சேகரிப்பதற்காக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சைக்கிளோடி வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்திற்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விஜயத்தினை அவர் இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார். இதன்போது ஜேலி சாங் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். தமது கட்சி உறுப்பினர்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அவரது விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதுவர் தனது விஜயத்தின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஞ்சீவ எதிரிமன்ன, CP ரத்நாயக்க, ஜெயந்த கெட்டகொட, நாடாளுமன்ற உறுப்பினர் DV சானக ஆகியோருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இலங்கை சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற தேர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பங்கேற்றது தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது.
பாஸ்டன் லங்கா சமூக ஊடக வலையமைப்பில் ஒளிபரப்பான நேர்காணலின்படி ராஜபக்சவின் தேர்வில் முறைப்பாடுகள் நடந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து மோசடி, ஊழல் மற்றும் வீண்விடயத்திற்கு எதிரான குடிமக்கள் இயக்கம் குற்றப்புலனாய்வு துறையிடம் முறையிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் இந்த முறைப்பாட்டை முழுமையாக விசாரிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்காக பதில்களை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. மின் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா, அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சினைகளுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும். இந்த மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூரிய சக்தி உற்பத்திக்கு ஏற்ப விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின்தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் பதில் வழங்க வேண்டும். புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டுமென்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரையை இடித்து அகற்ற சமூக வலைதளங்களில் துண்டு பிரசுரத்தை பரப்பினார் என்ற குற்றச்சாட்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினரை 1,00,000 ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்தரணி மகிந்தன் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டுமென்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக பலாலி போலீசார் அவர் மீது குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த துண்டு பிரசுரம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட நிலையில் அது போலியானது என தெரிவித்து ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவுபடுத்தியதுடன் தனது சமூக வலைதளத்திலும் போலி செய்தி என குறிப்பிட்டு பகிர்ந்திருந்தார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் ஜூன் 25ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரிய விசா சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையால் சட்டவிரோதமாக கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மனு தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு நேற்று விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான துணை ஜெனரல் லக்மாலி கருணாயக்க இந்த மனுவின் மற்ற பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி மனுதாரருக்கும் பிரதிவாதிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் மனுவை ஜூன் 25ஆம் தேதி பரிசீலிக்க உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை மனுதாரர் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் சாலிய பீரிஸ் முன்னிலையாகியுள்ளார். யாழில் வேலையில்லா பட்டதாரிகள் வேலைவாய்ப்பினை வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்த போராட்டமானது இன்று யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. குறித்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 71.35 அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 75.02 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.649 அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கின்றது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. 125 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 36.56 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 71.49 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.